எங்க மேம் போய் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? அதாவது ரேட் பத்தி அது லெஸ் தென் 500ன்னு சொல்லும்போது, Yeah, less than வேர் 500. டு யூ See, கோ அண்ட் பை? sometimes some sarees 4000 இருக்கும், பட் பார்க்கறதுக்கு கேவலமா இருக்கும். ரிப்பீட் பண்ணுறதும் பிடிக்கும் எனக்கு. ஒரு சம்டைம்ஸில் இப்போ இருக்கிற இதில் வந்து ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. ஐ லைக் டு ரிப்பீட் மை க்ளோத்ஸ். அது 500 ஸ்கொயர் ஃபீட் வீடாக இருந்தாலும் 5000 ஸ்கொயர் ஃபீட் வீடாக இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு தெரியும் எப்படி வீடு வச்சுக்கிறேன். பெண் இருக்கிற வீடு இல்லாத வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா விளையாடுங்க, தூக்கி போட்டுக்குங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, கீழே போட்டு தரையில் போட்டு தேயுங்க. ஹாஸ்டல் மாதிரி நீ வச்ச இடத்துல இருக்கணும்னு ரூல் எல்லாம் போடாதேன்னு சொல்லுவேன். ரெஸ்பெக்ட் இருந்தால் தான் அந்த லவ்வே இதாகும். லவ் வந்து அது ஒரு மதிக்கணும். அது ஆஸ் அ பர்சன் இஃப் யூ ரெஸ்பெக்ட் யூ ஆட்டோமேட்டிக்லி லவ் தட். இந்த ஒரு ஜெனரேஷன்ல லைக் ரிலேஷன்ஷிப்ஸோடது விளையாட்டுத்தனமாக இருக்காங்க. அனுப்புகிறோம், என்ன நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அந்த 8 மணி நேரம் தூக்கம் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த 2 இருந்தாலே தானா ஸ்கின் நல்லா இம்பார்ட்டண்டா கேட்க வேண்டிய விஷயம் மேமோட அட்டையர் தான். சாரீஸ்ல லைக் யூ ஹேவ் அ ஹியூஜ் செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ்ல சூப்பரான சாரீஸ். சிம்பிள் கலெக்ஷன்ஸ். Yeah, ஐ லைக் காட்டன்ஸ் a lot. அப்புறம் பட்டு எல்லாம் இந்த கல்யாணங்களுக்கு அதுக்கு பண்ணி போவோம். How are you connected with saree, ma'am? ஐ லைக் sarees a lot. பட் கம்ஃபர்ட்னு பார்த்தா சல்வார்ஸ் தான். பிகாஸ் நான் செல்ஃப் டிரைவிங் பண்ணுறதுனால சாரி கட்டிக்கிட்டு ட்ரைவ் பண்ணுறது கஷ்டம், பிரேக் போடுறது அதெல்லாம். ஸோ ஐ கோ இன் மாடர்ன் அட்டையர் தான். மாடர்ன் அட்டையர் மீன்ஸ் நைஸ் க்ளோத்ஸ். அதர்வைஸ் ஒரு பெண்ணுக்கு வந்து டெஃபினட்டாக சாரி இஸ் த பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. எவ்வளோ ஸ்பெஷலான சாரீஸ் உங்ககிட்ட இருக்கு? ஏதாச்சும் 2-3 சாரீஸ் சொல்ல முடியும் which is very close to your heart? இன்னைக்கு கட்டியிருக்கிற இந்த சாரி இஸ் நாட் ஈவன் 500 ருபீஸ். ஆமாம், இன்னைக்கு கட்டியிருக்கிற சாரி இஸ் வெரி எனக்கு ஜுவல்ஸ் கூட அவ்வளோ பிடிக்காது. ஐ லவ் க்ளோத்ஸ். எங்க மேம் போய் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? அதாவது ரேட் பத்தி அது லெஸ் தென் 500ன்னு சொல்லும்போது, less than 500. where do you go and buy? Some sarees 4000 இருக்கும், பட் பார்க்கறதுக்கு கேவலமா இருக்கும். Yeah, this is just I think some 500 rupees நினைக்கிறேன். I always இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி சாரீஸ், 30 வருஷத்துக்கு முன்னாடி சாரீஸ் கூட இருக்கும். ரொம்ப பிடிக்கும் சாரீஸ். ரிப்பீட் பண்ணுறதும் பிடிக்கும் எனக்கு. ஒரு சம்டைம்ஸில் இப்போ இருக்கிற இதில் வந்து ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. ஐ லைக் டு ரிப்பீட் மை க்ளோத்ஸ். எப்படி அம்மாவோட சாரீஸ்ல நீங்க எடுத்து அம்மா எனக்கு பிடிச்சிருக்குமா நான் கட்டிக்கிறேன் அந்த மாதிரி இருக்கா? இல்ல Yeah. She likes some sarees of mine. இது which is your இது கூட அவங்க ஏதோ ஒரு ஃபோட்டோ ஷூட்ல கூட கட்டினாங்கல்ல. ஆமா, ஐ திங்க் 1-2 சில சாரீஸ் இருக்கு. எனக்கு பிளேன், எனக்கு பிரிண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ இஷ்டம் இல்லை. ஸோ எனக்கு பிளேன் கலர்ஸ் அந்த பேஸ்டல்ஸ் அந்த சூப்பர் கோல்ட் sarees she likes. ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கேஷ் ஒரு gift சாரி அந்த மாதிரி. ஒரே ஒரு சாரி மட்டும்தான் கல்கட்டா ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணும்போது கொண்டு வந்தார். பெங்கால் காட்டன் சாரி. அது இன்னும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அவருக்கு வாங்கி கொடுக்க டைமும் இல்லை. ஆமா, ஸோ அவங்க சொல்லுவாங்க கோ ஷாப், நீயே போய் வாங்கி. கிரெடிட் கார்டு, யூ கோ பை வாட் எவர் யூ வாண்ட். How shopaholic are you? நாட் ரியலி. நான் மணிக்கணக்காக எடுத்துக்க மாட்டேன். போனால் ஒரு 5 மினிட்ஸில் செலக்ட் ஒன் சாரி அண்ட் கம் பேக். ஐ டோன்ட் ஒரு 400 சாரியை போட்டு ஒரு சாரி எடுக்கிறதுலாம் கிடையாது. நான் அங்கேயே பாயிண்ட் பண்ணுவேன், டேக் தட்டுன்னு. அந்த ஒன்று எடுப்பாங்க, இன்னொன்று எடுப்பாங்க, அது 2ல் 1 எடுத்தேன். பார்க்கும்போது தெரியும்ல, எல்லாம் விரிச்சு போட்டு எடுக்காதுங்க தெரியுமா, நாங்கள் மடிச்சுப்போம் மேடம் அப்படிம்பாங்க. ஐ டோன்ட் லைக் இட். எந்த மாதிரி சாரி சப்போஸ் அப்படி கேட்ச் பண்ணோம் ஒரு சில இது. எனிதிங் காட்டன்ஸ், எனிதிங். ஐ டோன்ட் பிலீவ் இன் எக்ஸ்பென்சிவ் சாரீஸ். எனிதிங் சிம்பிள், எனிதிங் இது. வீடை பத்தி மேம், லைக் வீடை எவ்வளோ அழகா மெயின்டைன் பண்றது, கார்டனிங் பண்றீங்க. ஸோ எப்படி சேர்ந்து தான் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணுவீங்களா? ஹவு இஸ் இட்? இப்படிதான் வீடு இருக்கணும். அது அந்த பெண்ணுக்கு தெரியும், அது அந்த பிளான்ட்டாக இருந்தாலும் எது எங்கே வைக்கணும் அப்படின்றது. ஸோ பேசிக்கலி அது இன்ஸ்டிங்க்ட். எனி கேர்ள், எனி உமன், ஐ திங்க் இட் கம்ஸ் இன்ஸ்டிங்க்ட்லி ஹவு டு கீப் யுவர் ஹவுஸ். அண்ட் வீடை வந்து நான் எப்போவுமே என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் எப்போனா சண்டை வருதுன்னா அதனால தான் வரும். ஹாஸ்டல் மாதிரி நீ வச்ச இடத்துல இருக்கணும்னு ரூல் எல்லாம் போடாதேன்னு சொல்லுவார். பட் எனக்கு அது பிடிக்கும். எனக்கு அது என்ன வேணாலும் பண்ணுங்கள், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் எந்திரிச்சு போகும்போது திருப்பி அதை அப்படி வச்சுட்டு போகணும். தட் இஸ் மை இது. விளையாடுங்க, தூக்கி போட்டுக்குங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், கீழே போட்டு தரையில் போட்டு தேயுங்க. எந்திரிச்சு போகும்போது கீப் எவ்ரி திங் அண்ட் பர்ஃபெக்ட் அண்ட் கோ. தட் இஸ் மை ரூல். பார்க்கும்போது கொஞ்சம் மைண்டு நல்லாயிருக்கும். ஒரு கச்சா முச்சான்னு போட்டிருந்தா மைண்டு நல்லா இருக்காது. எப்போனா ஒரு தடவை யாருன்னா வரும்போது வீடு க்ளீன் பண்ணுறது
எப்பவும் ஒரே போல தான் வீடு இருக்கணும். அது ஒரு டிசிப்ளின் தான் அது. ஓகே. ஸோ அது எப்படி எப்பயாச்சும் அது கொஞ்சம் இது வருது, ஏம்மா இப்படி படுத்துற? அது அது அப்படியே இருந்துட்டு போனா என்ன? அந்த மாதிரிலாம் இருந்திருக்கா சின்ன வயசுல? இல்ல எனக்கு ஒரு அந்த ஓசிடி இருக்கு. இருக்கு. எனக்கு கிளீனிங்னா ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. ஸோ ஐ திங்க் நான் ரொம்ப இன்னும் கிளீன் அண்ட் இன்னும் ஆர்கனைஸ்டா என்னை விட இருக்கேன் ஓ! ஆக்சுவலா. ஸோ அவர் எப்படி ரியாக்ட் இந்த பண்ணுவாரு பழைய அதுக்கு? இதெல்லாம் எடுத்து நான் எப்போது இந்த டப்பா யூஸ் ஆகும், இந்த கவர் யூஸ் ஆகும்னு எடுத்து போய் அதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. யூஸ் பண்ண ஒரு மினிமலிஸ்டா நான் இருக்கும். ஓ படுத்தாத அப்படிங்கிற மாதிரி இருப்பார். பட் ஹீ நோஸ். ஆனால் அதே மாதிரி நான் ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டேன்னு வச்சுங்களேன், நீ எப்போ வர, வீடெல்லாம் அலங்கோலமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சோ! அது எப்பவுமே சொல்லுவேன். இப்படி இருக்கும்போது உங்க லவ் ஸ்டோரி பத்தி சொல்லுங்க மேம். ஹவ் யார் சொன்னாங்க உங்களுக்கு லவ் ஸ்டோரி? இல்ல மேம், லவ் மேரேஜ் பண்ணாதான் லவ் ஸ்டோரின்னு இல்ல மேம். அது யூஸ்வலி இந்த லவ்ங்கிறது வந்து மியூச்சுவல் லவ் இருக்கணும், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் when there is no respect there is no love. ரெஸ்பெக்ட் இருந்தால் தான் அந்த லவ்வே இதாகும். லவ் வந்து அது ஒரு மதிக்கணும். அது 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 ஆஸ் அ பர்சன் இஃப் யூ ரெஸ்பெக்ட் யூ ஆட்டோமேட்டிக்லி லவ் தட் பர்சன். ஓகே. ஸோ இந்த இந்த ஒரு ஜெனரேஷன்ல லைக் ரிலேஷன்ஷிப்ஸோடது ஒரு நிறைய சேஞ்சஸ் சீரியஸ்னஸ் இல்லை. பேசிக்கலி தட் இஸ் நாட் ரெஸ்பெக்ட்னு நினைக்கிறேன். அது when you don't respect his values or her values அது டிமினிஷ் ஆகிடும். அது 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 ஃபேட் ஆகிடும். தட் லவ் வில் ஃபேட். பட் உங்களோட கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற ஒரு காதல் அது ஆல்வேஸ் இருக்கும் தானே. அதுதான் அது அது இருக்கணும். அது அது இல்லைன்னா தெர் இஸ் நோ மீனிங். அந்த ஒரு காதலுங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஃபிசிக்கல். இப்போ வந்து இட்ஸ் மைண்ட்ஃபுல். இட் இஸ் மென்டல். லைக் கேரிங் ஃபார் என்ன சாப்பிட்டாங்க, என்ன பண்ணாங்க. நான் அவுட்டோரில் இருந்தால் கூட அங்கேருந்து நான் கிச்சனுக்கு ஃபோன் பண்ணி டிசைன் பண்ணிட்டது நாங்கள் தான். இன்றைக்கி என்ன இது பண்ணேன், இன்றைக்கி நாளைக்கு என்ன இது பண்ணேன். தட் இஸ் பேசிக் லவ். ஸோ தட் ஹேஸ் டு பி தேர். உங்களோட ஸ்கின் கேர், ஹேர் கேர் சீக்ரெட் என்ன என்ன பண்ணுவீங்க வீட்ல? மனசு அழகாக வச்சுக்கிட்டாலே முகம் அழகாக தெரியும் மேம் அது இல்ல மேம், உங்களுக்கு டிப்ஸ் ஏதாச்சும் ஒரு உமன் சேனல் இருக்கு. ஸோ கேட்காதுங்க. நானே டிப்ஸ் கேட்கணும்னு நான் அப்படியா நிறைய நிஜமா? பேருக்கு ஏஜுக்கு வந்து இந்த ஆக்னே வரும்ல, ஆமா. ஸ்ட்ரெஸ்னால வருது. ஐ திங்க் நல்லா சாப்பிடணும். ஐ திங்க் இட்ஸ் அபவுட் இன்னர் Inner health. இன்னர் ஹெல்த். ஸோ The secret is inner health. ஆமா, Definitely அது நம்ம என்ன உள்ள actually- அனுப்புகிறோம், என்ன நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட். அந்த 8 மணி நேரம் தூக்கம் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ரெண்டும் தண்ணி இருந்தாலே தானா ஸ்கின் நல்லா இருக்கும். ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு தூக்கம் இல்லாமல் 2 மணிக்கெல்லாம் போய் சாப்பிட்றது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, விடிகாத்தால 3 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது, சுகர் ஏதோ 11:30க்கு ஏதோ ஒரு பீச்சில் மோர் விற்கிறாங்களா அதை போய் சாப்பிட்லாங்கிறது. வாட்ச் வாட் யூ ஈட். அதுதான் வாட்ச் வாட் யூ ஈட். இப்போ அந்த மாதிரி இந்த ஜெனரேஷன் அப்படி தான் போயிட்டுருக்காங்க. நானும் எப்பாவது லேட் ஃப்ளைட் லேண்ட் பண்ணி இல்லை எதனா ஒரு படம் போயிட்டு வரும்போது எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் சின்ன ரெஸ்டாரண்ட்ஸும் பெரிய ஜேன்னு இருக்கும் தெரியுமா, நடுராத்திரில். நான் எல்லாம் ரொம்ப வியப்பாக பார்ப்பேன். இவங்க எல்லாம் நடுராத்திரில் போய் எங்கே சாப்பிட்றாங்க, ஏன் சாப்பிட்றாங்க அப்படின்னு. அது தட் இஸ் நாட் குட். த பாடி கிளாக் வந்து நைட் 10 to காலையில் 5-6 வரைக்கும் இது தூங்குற நம்ம. ஸோ ஐ திங்க் ஒரு ஹேர் ஃபால் அண்ட் ஸ்கின் பேட் ஸ்கின்னா ஒரு வைட்டமின் டெஃபிஷியன்சி. ஸோ அது எந்த வைட்டமின்ஸ் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் அண்ட் ஃபைண்ட் அவுட். அண்ட் அதுக்காக ஏதோ சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிடுங்க ஒரு லைக் உங்கள் டாக்டர்ஸ்க்கு கன்சல்ட் பண்ணுங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். இல்ல மேமோட ஏதாச்சும் நேச்சுரல் ரெமெடிஸ் ஏதாச்சும் இருக்கா? நம்ம ஃபுல் ஃபார்மசி சமையல் ரூம்லேயே இருக்குது எல்லார் வீட்லேயும். கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, அதை அப்பப்போ போடணும். நம்ம பாட்டியெல்லாம் எப்படி அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. பாட்டி வைத்தியம் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ அது அப்புறம் அதான் உள்ள நம்ம அனுப்புறது என்ன நம்ம சாப்பிட்றோங்கிறத வாட்ச் பண்ணாலே ஸ்கின் நல்லாயிருக்கும். எப்படி மேம் உங்களோட ஒரு ருட்டீன் எப்படி மேம் இருக்கும்? உங்க 2 பேரோட ஒரு நாள் எப்படி போகும்? எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? டிசிப்ளின். ஆன் டைம் சாப்பிடணும், ஆன் டைம் தூங்கணும். 10-10:15 அப்புறம் தூங்கலைன்னா கேள்வி போயிடும். ஸ்டில் அவேக். அதுக்கப்புறம் எந்திரிச்சிருக்க மாட்டீங்களா? லைக் 10:15 மேபி 11 o'clock அந்த மாதிரி தான் ஒரு 10:30, 11க்குள்ளாவது தூங்கிடணும். அதர்வைஸ் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் ஸ்லீப்பிங் early to bed, early to rise makes the man Early-ஆ healthy well then. சாப்பிடணும். எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? 6 மணிக்குள்ளர சாப்பிடணும் எல்லாருமே. ஓ ஈவினிங்கா? ஸோ நான் அது கடைப்பிடிப்பேன். ஈவினிங்ஸ் நான் சாப்பிட மாட்டேன். 6க்குள்ளர சாப்பிடுவேன். ஒரு 9:30, 10க்கெல்லாம் படுத்து தூங்கிடுவேன். புரியுது. நீங்களும் 6க்கு அப்புறம் சாப்பிடுறது? இல்ல இப்போ கொஞ்சம் இடையில சாப்பிட்றாங்க. ஆமா மேபி 8 o'clock. மேபி ஃபியூச்சர்ல
ஹோப்ஃபுல்லி 6 o'clock நான் லாஸ்ட் மீல் சாப்பிடலான்னு நான் நினைக்கிறேன், யோசிக்கிறேன். 6:30, பட் 7 ஒரு டைம்ல 7 o'clock எல்லாம் கூட சாப்பிடுறாங்க. At 7 earlier சாப்பிட்டா health is good. ஆமாம். சூப்பர் மேம். ஸோ நிறைய கான்வர்சேஷன் போயிருச்சு. தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி. Thank you so தேங்க்யூ. much. Thank you so much. Okay. Don't forget to subscribe Miss Wow Tamila. Subscribe பண்ணுங்க, எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. Thank you so much.